அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஜூலை 1 அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 17 திங்கட்கிழமை, தசமி திதி காலையில் 10:26 வரை, அதற்கு மேல் ஏகாதசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் 6:26 அதுக்கு மேலே பரணி நட்சத்திரம். இப்போ ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை. அப்போ நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. சந்திராஷ்டமம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு உடையது. இப்போது நீங்கள் போட வேண்டிய அதாவது அணிய வேண்டிய உடையின் நிறம் வெள்ளை கலரு, கூடாதது பச்சை கலரு. அடுத்த மாதிரி சாப்பிட்றது மொச்சக்கொட்டை அல்லது உருளைக்கிழங்கு அல்லது தேங்காய்லாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலில் சாப்பிட்லாம், அல்லது தேங்காய் துவையல், அது முழு தேங்காய் வச்சு செய்கிறாங்க இல்லையா கிராமங்களில், அந்த மாதிரி சாப்பிட்லாம். நண்பர்களே, இப்பொழுது புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை சொல்கிறேன். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதுரியமான பேச்சு, அவங்க பேச்சு சாமர்த்தியம் உடையவங்க. அதே மாதிரி எப்படின்னா தான்ங்கிற ஒரு அகந்தை இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி விசாலமான தோள்கள், நல்ல அகன்ற தோள்கள், கொஞ்சம் அழுத்தமானவர். ரொம்ப தூரம் நடக்கிறதுல ரொம்ப இஷ்டம், நடன்னா ரொம்ப தூரம் நடப்பார். கடினமான வார்த்தைகளை, மென்மையான வார்த்தைகளை பேச மாட்டார், கொஞ்சம் ரஃப்பாக கடினமான வார்த்தைகள் தான் அடிக்கடி உபயோகிக்கக்கூடியவர். கைகள் ரொம்ப சாஃப்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இறக்க குணம் உடையவர் தான், அறிவாளி. அதே மாதிரி பொய் பேசுபவர், காம்லஸ்லைஸ், பொய் சரளமாக பேசுகிறவர். பித்த உடல் சொல்லுவாங்க இல்லையா, பித்தம், வாதம், பித்தம், கபம்னு எதில் சொல்லுவாங்க. இதில் பித்த சம்பந்தப்பட்ட உடல். அதாவது எப்படின்னா பலருக்கு நட்பானவர்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு பண்ணிக்கிடுவார். அதே மாதிரி 5 வயசில் அவருக்கு காலில் ஒரு பிரச்சனை கால் நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் குணமாகும். அதே மாதிரி இவர் நடக்கிறது ரொம்ப வேகமாக நடந்துருவார். நல்ல உடல்வாகல் தான். உடலை நல்லா பேணுவார், ஜாக்கிரதையாக. ஹீட் ஆகிடுச்சுன்னா இது பண்ணணும் அப்படின்னு உடலை நல்லா பேணுபவர். மிகவும் தவறு செய்யக்கூடியவர். பிற பெண்களுக்கு நல்ல வேலையை பார்த்து கொடுப்பார். வேலை இல்லாத பெண்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கக்கூடியவர். அப்போ இதெல்லாம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உள்ளான கேரக்டர். ஸோ இதற்கு மேல் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொஞ்சமானும் பயனுடையதாக இருப்பின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு உற்சாகமான நாளாக இருக்க போகிறது. ஏம்னா பேச்சு ரொம்ப கண்ணியமாக பேசுகிறீங்க. அடுத்தால பணவரவு கூட ஓரளவு கஷ்டமில்லாமல் வேணுங்கக்கூடிய காசு வந்துடுது. குடும்பத்தில் காரணம் இல்லாமல் புது பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. புதிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால தான் அந்த உற்சாகத்திற்கு காரணம். ஓகே, அடுத்து ரிஷபராசி. நண்பர் மூலம் பொருளுதவி கிடைக்கிறது. உடல்நிலையில், அதாவது உங்களோட குழந்தைகளோட மகன் அல்லது மகள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். பிரயாணம் தொழில் ரீதியாக அமைகிறது. அந்த தொழில் மூலமாக பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆமாம், அதே மாதிரி போன காரியம் ஓரளவு நல்லபடி கூட முடியுது, பாசிட்டிவாகவே நடக்கப் போகிறது. சிலர்கிட்ட கொஞ்சம் ஹார்ட்ஸாக பேசியிருந்தீங்க. தொழில் பரவாயில்ல, ஆரோக்கியம் கூட ஓகே, நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தா உங்களோட மூலதனமே பேச்சு சாமர்த்தியம்தான். பேச்சு சாமர்த்தியம்தான் உங்களது மூலதனம். அதே மாதிரி இந்த கொல்லந்தெருவில் ஊசி வைப்பாங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு சாமர்த்தியம் உள்ள நீங்கள்
எப்பேற்பட்டவங்களையும் உங்களின் பால் திருப்பிடுதீங்க, அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருந்துக்கிட்டுருக்கு. ஆனால் இப்போது கொஞ்சம் நேரம் சரியில்லாத காரணத்தினால பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சமாளிச்சிருந்தீங்க, பண உறவு கிடைக்க போகிறது, பயம் வேண்டாம். அடுத்து கடகராசி. அதே மாதிரி பகைவர்களைப் போல் நடந்து கொண்டவர்கள் கூட உங்கள்கிட்ட நண்பர்களாக மாறி விடுகிறார்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் கூட இப்போது லாபத்தை நோக்கி செல்கின்றது. அதே மாதிரி பணவரவு திருப்தி அளிப்பதாக இருக்கிறது. மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தந்தை மாத்திரம் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறார், உங்களோட அப்பா. ஆமாம். அதே சமயத்தில் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு நல்ல பீரியடு தான். அப்பாவை திட்டுறதை விட்டுட்டா மற்றபடி ஓரளவு சுமாரான பீரியடு தான். அடுத்து சிம்மராசி. உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த உங்களோட சுப்பீரியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, மேலதிகாரிகள், அவங்க தலையிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெண் நண்பர்கள் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலத்தில் இருந்த லிட்டிகேஷன் ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு முடிவுக்கு விடுகிறது. பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. கன்னியாராசிக்கு எப்படின்னா டிராவல்ஸில் கார் வாங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொல்லைவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அம்மா கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு கூட ரொம்ப லக்கி டேஸ். அவங்களுக்கு ரொம்ப அமைதியாக, ஞாபக சக்தி நல்லா இருந்துக்கிட்டு டீச்சர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இன்றைக்கி சந்திராசிரமம் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியை தவிர்க்கவும். மற்றபடி ஓரளவு நல்ல நாள் தான். சந்திராசிரமத்தை பற்றி நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டாம். அடுத்து துளாராசி. குரு பயிற்சி, அதாவது இந்த குரு பயிற்சி குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதாவது கடுமையான நீங்கள் செய்த முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை ஈட்டி கொடுக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. ஆயினும் நீங்கள் மனம் தளரவில்லை. பண விஷயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கின்றது. பெரிய அளவில் கிடைக்கல. அது ஒரு பிரச்சனை கிடையாது, சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. மனைவிட்ட உங்களோட அஃபினிட்டி இன்னும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் பிரச்சனை பெரிய அளவில் இல்லை, கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம். ஆமாம். அதே மாதிரி பணவரவு திருப்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் வெளியே அவங்க காட்டிக்கிறது இல்லை. அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அடுத்து தனுசு ராசி. புதிதாக வாங்கின இடத்த பெண்ணு பார்க்க வேணும்னு எண்ணம் தடங்களாகிட்டே இருக்குது. அந்த இடத்த பார்க்கக்கூட உங்களால் போக முடியவில்லை. அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஓகே. அடுத்தால எப்படின்னா உத்தியோகம் மாற்றம் எதுவுமே வரல. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நாள் போய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை. அதனால் கொஞ்சம் டென்ஷன் பட வேண்டிய தேவை இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டென்ஷன் பட்டிக்கிட்டு இருந்தால் எப்படியே. ஆமாம். உடன் பிறந்தோர் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்குது. குழந்தையினோட உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனால் தான் குணமாகும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கும்பராசி. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பணம் வரவு நல்லா, பணம் நல்லா ரொட்டேஷன் ஆகிறது. நண்பர்களும் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வப்போது திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா இருக்குது. அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. அடுத்து மீனராசி.
வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கிறது வந்து இன்னும் அதில் உள்ள சிக்கல்லாம் தீரலை, அது வந்து செட் ஆகலை. தொழில் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையில் போக ஆரம்பிக்கிறது. அரசியலில் உள்ளவங்களுக்கு வந்து பிரயாணம் ஏற்படுகிறது, தவிர்க்க முடியவில்லை. குடும்பத்தில் வந்து சகஜமான சுமூகமான சூழ்நிலையில் குடும்பத்தில் எல்லாம் தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள்னு சுமூகமான சூழ்நிலையில் தான் அந்த வீட்டில் உள்ள நிலவரம் இருக்கிறது. பணம் கூட தேவையான அளவு வந்து சேர்கிறது. உத்தியோகத்தில் நீடிப்பதா இல்லை வேண்டாமா குழப்பம் நிறைய இருக்குது. யோசித்து முடிவெடுங்கள். நண்பர்களே, இத்துடன் அந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.